கேட்கக்கூடாது நியாயப்பட்டு அந்த முடிச்சு கேட்டுக்கிறோம். கால் வந்துட்டு வா. எங்க காஞ்சிபுரமா? இந்தா நீ கேட்குற பொறுப்பு கிடைக்கும், உனக்கு நிறைய வருமானம் வரும், சந்தோஷமா இருப்பா, வெற்றி அடைவாய், புண்ணியம் அடைந்து விட்டாய். காஞ்சிபுரமாயா? காஞ்சிபுரமா எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? எனக்கு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க வேணும். வாங்க கால் வரலாம். அப்போ பையன் ஆந்திராவில் இருப்போம், ஆந்திராவில் விட்டு இவங்க மட்டும் இருக்கிறாங்களா? நீ காஞ்சிபுரமா தம்பி? ஓகே, நெல்லுடா, வரலாம். என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா வேண்டாம். என்ன கருப்சாமி, இவனை விட்டுன்னு சொல்றீங்களா? கால் வந்துட்டாப்பா. எழுத்தை அழித்த ஓலையில் எழுதிவிடலாம், கிழித்த ஓலையில் எழுத முடியாது. வரலாம். 90 நாள் உலகத்தை சுற்றி வர்றத மாதிரி 90 நாட்களும் மன அமைதியோடு உட்கார், நீ குடும்பத்தோடு சேர்ந்துருவ, வெற்றி கிடைக்கும், ஆறுதல் உண்டு. கர்மசாமிக்கு காஞ்சிபுரம் எல்லை செய்யாறு வாப்பா. காஞ்சிபுரம் எல்லை எந்த ஊருக்கு? காஞ்சிபுரத்தில் பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கீங்களா? வாங்க. காஞ்சிபுரம் மாமா உனக்கு என்னப்பா தொழிலை பற்றி என்ன பிரச்சனை உனக்கு? கண்ண முடிக்கா கையை கட்டி நிமிந்து உட்கார பார்ப்போம். அது எங்கே இருக்குது கேட்டால் சொல்லுவானா? கேட்டு பார்ப்போம். நீங்கள் இருக்கிற பகுதியில் எதுவும் ஜீவ சமாதி இருக்காடா? யார் அது? ஆனால் சமாதி எல்லாரும் கும்பிடுறாங்க தெரியுது. என்ன நீ கும்பிட்ருக்கியா? கால் வந்துட்டு வா. அதான் உன்னை கை கட்டி சித்தர் மாதிரியே உட்காருன்னு சொன்னேன். வரலாம். ஒரு 1.25 வருத்தமாக நிறைய நஷ்டங்களையும் மனவேதனைகளையும் குடும்பத்தில் பகையும் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கா நீ. இதனால் கடன்கள் பட்டு உள்ள உபாதை அடைந்து இந்த இங்கேயே இல்லாமல் வேற எங்கேயாவது போய் பிழைச்சா சரி வருமாங்கிற மனக்குழப்பம் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சில சமயத்தில் வாழவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறியும் உன் மனத்தில் ஓடுது. அது அத்தனையும் தப்பு. உனக்கு நிரந்தரமான வருமானத்தை தரேன், உன் கடனை நான் தீர்த்து தரேன் மகனே. 3 முறை என்னைய பார்க்கவா, நீ ஜெயிச்சுருவடா. போயிட்டு வா. கால் வந்துட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம். என்ன சாப்பிட்டா மதியானம்? வாங்க, இருக்க முடியாமல் இருக்கு. 2 கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேண்டும்? இடம் பிரச்சனையை இந்த ஆண்டு முடிஞ்சிடும். கடை சம்பந்தமான விஷயத்துக்கு மார்ச் மாதத்துலேருந்து எல்லாம் வெற்றியாக நடக்கும். இந்தா பணம் வரும், ஒரு அட்வான்ஸ் போட்டுக்கா, போயிட்டு வா. கருப்பசாமிக்கு வாக்கா. காஞ்சிபுரம் அக்காவா நீ? அடுத்த பரிசில் தஞ்சாவூர் நீ வருமா? அந்த மஞ்சள் தலைவர் சொல்லு. தஞ்சாவூர் வந்தவர் தஞ்சாவூர். தஞ்சாவூர் தஞ்சாவூர். என்னென்று ஏதென்று இனம் காணா வடிவத்தை. என்ன வேணும்? புரியல. சரி, குறி சொல்றவங்களை யாராவது பார்த்துருக்கியா இதுக்கு முன்னால? போய் சொல்லுதிய. கால் வந்துட்டு வா.
கருத்தினிலே வருபவர்க்கு கனவில் வந்து காட்சி தந்தாள். வரலாம். ஒரு காலத்தில் மனதார நினைத்தி தூங்கலனா நாளை வருவதை கனவு மூலமாக உணர்த்தக்கூடிய ஒரு தேவதையினுடைய சக்தி உன் குடும்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபமாக 2 ஆண்டு காலங்களாக வீட்டுக்குள்ள மன போராட்டமும் நிம்மதியாக இருக்க முடியாத குறைபாடுகளும் உதவி செய்யக்கூடிய தெய்வத்தை கட்டிவிட்டார்கள் என்ற சிந்தனையும் இருந்து இப்போ வீடே பிரிவு மனப்பான்மையில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. உள்ளத்திலும் இதுக்கு ஒரு மாய தகடு வச்சிருப்பாங்களா மைய வச்சிருப்பாங்களான்னு ஒரு குழப்பம். வச்சது உண்மைதான். அதை மாற்றி தாரேன். பக்கத்தில் வா. எல்லாரையும் ஒற்றுமையாக ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சு தாரேன். நல்லா இருப்பாங்க. வேற என்ன வேணும்? அவன் மனத்தை மாற்றிடுவோம். ஒரு பிள்ளைய கூட்டு ஓடிடாமல் பார்த்துக்கிட்டேன். போ. உண்மையை சொல்லணும்ல, போய் பேசக்கூடாது. நம்ம மாமா தஞ்சாவூர் பெண்டடியாள் அந்தணர் குலத்தில் பிறந்த அற்புத மங்கை. கால் நோட்டு வா. ஆசை கிளியே அனார்கலி. சலீமும் அனார்கலியும் காதலிச்ச மாதிரி நீ காதலிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்ட. உட்கார். அதான் அனார்கலி தெரியுமில்ல உங்களுக்கு. இப்போ உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள நிறைய பண நஷ்டமும் கடன்களும் பட்டு குடும்பத்தில் ஒருநிலைப்பட்ட மனதோடு உறக்கம் கொள்ளாமல் பகையான வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கால் வந்துட்டு வா. ஓஹோ, அப்படி ஒரு உள் மனசு இருக்கா? கேட்போம். என் புருஷன் நான் சரியில்லை, உன்னை வச்சு எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சு அவர் உள்மனதுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால அவர் மனது வேற யார் மேலேயும் அலைப்பாஞ்சி என் வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது, எனக்குன்னு யாரும் இல்லைங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்கு. உண்மையா இல்லையா? காலைல வந்துட்டு வா. இப்படியெல்லாம் நெருப்பு பயத்தில் உலகத்தில் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறோம்? ஆண்டவனே தஞ்சவனு உங்கள் மனசை மாற்றிக்கிட வேண்டியதானே. அவ்வளோதானே. பக்கத்தில் வரலாம். உன் குடும்பத்தை பிரியாமல் காப்பாற்றுறேன். புதுமையாக உனக்கு ஒரு சிறு தொழிலை ஆரம்பித்து வருமானம் வர வைக்கிறேன். இன்னொரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்தா ஜெயிச்சு வா மகனே. கால் பண்ணலாமே, ஆனந்தமாக பண்ணு. அதான் ஆண்டவன் தஞ்சவனு வான்னு சொன்னேனே. தேனமணிக்கா நல்லா இரு. அன்னை பராசக்தியை அல்ல சிவபெருமானை நோக்கி தவம் இரு, வெற்றி கிடைக்கும் உனக்கு. அடுத்து தஞ்சாவூர் எல்லை வாப்பா. பறவைகளே என்று காலன்றலாம். பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் நல்ல பாட்டாது. மனசாட்சியோடு வாழ்ந்த உன்னை உதறி தள்ளிவிட்டு உன் குடும்பம் இன்னைக்கு உதாசீனப்படுத்திக்கிட்டு இருக்கடா. உண்மையா? பிரிந்தவர் சேர்ந்தால் மனதில் அமைதி தோன்றும். ஆனால் பிரிந்தவர்கள் நம்மளை புரிந்தவர்களாக இருந்தால் தானே வாழ்க்கை இனிக்கும். புரியாதவர்களை சேர்ந்தால் என்ன நடக்கும்? மீண்டும் கசக்கும். அதனால இந்த வாழ்க்கையை உனக்கு என்னப்பா செஞ்சு தரணும்? இப்போ கால் வந்துட்டு வா. அதான் என்ன சொன்னேன், புரிந்தவர்களாக இல்லை என்றால் மீண்டும் அந்த வாழ்க்கை கசக்கத்தான் செய்யும், இனிக்காது. உட்கார். கரும்பை வெட்டி யானைக்கு போட்ட, கரும்பை வெட்டி யானைக்கு போட்ட அதை ஒரு நாய் வந்து கடிச்சு தின்னுக்கிட்டு கிடக்கு.
புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுருட. அதனால் இனிமே அந்த கரும்பு நமக்கு வேண்டாம். ஏன்னா நாய் நக்கினாலே ஊசி போட்டுக்கிட்டு அலையுதோம் நம்ம. புரியுதுங்களா? இந்தா 3 மாதத்தில் உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். என்னைய தனியை வந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் பாருடா தம்பி, நீ ஜெயிச்சு வந்துடுவ. போ. தஞ்சாவூராடா தம்பி? வீரனார் உண்டாடா உனக்கு? பேச்சு தாய் உண்டா? காளியம்மன். தஞ்சாவூரில் காளியம்மன் இருக்கா? அப்போ காலில் வந்துட்டு வா. அது பக்கத்தில் வீரனார் இருக்காங்களாப்பா? ஆமாம். அடுத்த பைசில் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை பக்கத்தில் அண்ணன் கோட்டை பக்க வித்தவனா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அமைதியான நதியினிலே ஓடம். வாப்பா, என்ன வர வேண்டும் என்று 2 வரம் கேட்டுக்கொள்ளலாம். என்ன வேண்டும் மகனே? வாகனம் வாங்கிக்கா. அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா. பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். அதுக்கு பணமும் நான் தந்திருக்கேன். வெற்றி உண்டு. விவசாயத்தை பற்றி வரக்கூடிய அமாவாசையில் என்னை வந்து கேள் மகனே, உனக்கு வெற்றியாக்கித்தாரேன். இந்த கனி அந்த விவசாய பூமியில் போடு, உன் கையில் நிற்கும். சென்று வா. பெண்ணடியால் தன் பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் வீடு மனை சொத்து பற்றியும் குழப்பமடைந்து வந்த மங்கை. கால் வந்துட்டு வா. ஆத்தோரம் மேட்டு மேலே 6 மூலம் சேலை கட்டி வாமா. என்னம்மா வேணும் பொம்பளை பிள்ளைக்கு? வெளிநாட்டில் இருந்து வந்துட்டாரா புறப்பட்டு? சாமி சொன்னா மட்டும்தான் சம்பாதிக்கணும், சாமி கருப்பசாமி சொன்னா மட்டும்தான் ஒத்துக்குவேங்கிறான். நீ ஏன் அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிற? நான் உன்னிடம் கேட்குறேன், நீ ஏன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிற? உன் பிள்ளை ஒரு நேரத்தில் மனதார நினைத்தது உண்மை, அவன் நினைத்தது உண்மை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவனுடைய நடைமுறையில் பக்குவங்கள் குறைந்து விட்டன. அதனால் இவா இப்போ லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா. இன்னும் 2.25 மாதம் டைம் இருக்குது. பொறுமையாரு. 2.25 மாதம் டைம் இருக்குது. போய்ட்டு வா. வித்து தாரேன். இந்த அப்படி எத்தனை ஏக்கர் இருக்கு? 400 குழினா எவ்வளோயா? சரி, பாலமுருகன் நம்பர். வில்லங்கெல்லாம் வச்சுருக்கியா சொத்து? சரி, போயிட்டாங்க. கருப்பசாமிக்கு காலைல வந்துட்டு வாப்பா. பட்டுக்கோட்டை அண்ணன். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. என்னென்ன வேணும்? சரி, ஃபஸ்ட்டு குரூப்பில் நான் பாஸ் ஆகி தந்துடுவேன். என்ன, இடைப்பட்ட காலத்தில் நிறைய காசு பணமெல்லாம் விரயம் ஆகிடுது. அதனால் கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்க. ஒரு சில டாக்குமெண்ட்டுகள் நம்ம கையிலேருந்து விலகி நிற்கி அவைகளையும் சேர்த்து தரணும். உன் பிள்ளையை ஜெயிக்க வச்சு கால் வந்துட்டுவான். வரலாம். கைக்கு கை மாறும் பணமே இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். அடுத்த மாதம் என்னை வந்து பாரு. இந்த பௌர்ணமிக்கு வந்து பாரு. எஸ், அடுத்த வாரம் 4ஆம் தேதி கருப்பசாமிக்கு சொந்தக்காரங்களுக்கு குறியில்லைன்னு சொல்லிடுது சாமி. கோவில்பட்டி, கோவில்பட்டி இந்தாப்பா எல்லாம் ஜெயிச்சு. கோவில்பட்டி கோவில்பட்டி சாதிக்கணும், ஆத்திரப்படக்கூடாது. கோவில்பட்டி மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? மகன். பையனை பத்தி கேட்க வந்தது யாரு? பையனுக்கு என்னப்பா செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். மை வித்தைக்கார நடி பாப்பா,
மந்திரத்தை போட்டு நல்ல கேப்பான். உட்கார். உன் பையனுடைய வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு. அவனுடைய மனதளவில் மாந்திரிகத்தால் பிரித்து உன் குடும்பத்தை அகன்று இருக்கான். அவனை வர வச்சா போதுமா? முதல்ல மூத்தவனுக்கு முடிவு, இரண்டாவது உள்ளவனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு உத்தரவு. வந்து சேர்ப்பா, வெற்றி உண்டு. போ, சரக்கோட வா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. தொழில் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? தான் நடத்துகிற தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன தொழில்ன? கோயில்பட்டியா? எந்த இடம்? அக்கால் வந்துட்டு வரலாம். கழுகுமலை அவனுக்கு சுந்தராட்சி கோயில் எங்கே இருக்குது? கழுகுமலையில் சுந்தராட்சி கோயில், சுந்தர ஆட்சி கோயில். நீங்கள் வேலாயுதபுரம், அதான பார்த்தேன். அந்த சுந்தராட்சி கோயில் வேலாயுதபுரத்தில் இருக்கா? சரி, வாப்பா. என்ன வேண்டும் உங்களுக்கு? தொழில்னா தடையாகி என்ன தொழில்? ஏற்கனவே தொழிலுக்கு மாந்திரிகத்தால் பல செயல்கள் செய்து நிறைய நஷ்டங்களும் கடனும் பட்டு மனம் ஏமாந்து சொந்த இடத்தில் இருக்க முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்கிய. இன்னும் சரியாக 6 மாத கால அளவில் மீண்டும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தாரேன். சொந்த இடத்துக்கே போகக்கூடிய பண வலிமை, மன வலிமையை தாரேன். அதுக்கு எனக்கு விளக்கம் கிடையாதுப்பா. உன் தொழில் உன் வாழ்க்கையை நான் வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாத நீர் இறக்கம் சரியாக்கி தந்துடுதேன். கவலைப்படாத. பையனுக்கு 6 மாதம் பொறுமையாரு, நிலையான வேலை கிடைக்கும். சந்தோஷமா இரு. இந்த வீணா குழம்பாத, எல்லாம் வெற்றியாக நடக்கும். தேடாதீங்க, நல்லா இருக்கட்டும், விட்டு பாவம் செஞ்ச வேண்டாம். நம்ம கர்மசாமிக்கு கழுகுமலை எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டவன் யார்? அடுத்து கோயில்பட்டியில் மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பையனை பற்றி வந்து உட்கார். நின்றுக்காங்க அண்ணாச்சி, முன்னால் வந்துருக்காங்க. காலில் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய எல்லைக்குள்ள முனிப்பார்வை ஓட்டம் ஓடுது. முனிப்பார்வை. அதே மாதிரி அந்த எல்லையில் சொலமான சாமி, கருப்பசாமி போன்ற தெய்வங்கள், தேவதைகள் இருக்கு. பக்கத்தில் காளியாத்தாலும் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போதைக்கு உயிர் போகக்கூடிய நிலைமையில் நடந்துக்கிட்டு இருக்கு. உடலில் இருக்கக்கூடிய வியாதி தீருமா, முழுமையா தீராதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உன்னுடைய ஆள் மனசில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் இவருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயத்தில் உன் மனம் புண்பட்டு கண்ணீர் ஒடிச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஆயுசு இன்னும் 19 ஆண்டுகள் இருக்கு. வீணாக கவலைப்பட வேண்டாம். கால் வந்துட்டு வாங்க. அதுவரை சின்ன சின்ன மருத்துவத்தால் எல்லாம் சரியாக்கி தெளிவாக வாழ வச்சுருவோம். பையனை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. பையன் எங்கே இருக்காரு? என்ன செய்யணும் அவனுக்கு? இந்தாப்பா, நீடித்த ஆயுளும் சர்வ ஆரோக்கியமும் தாரேன். வேற என்னம்மா வேணும்? தங்கம் எங்கேயாவது போய் காணிக்க போடணும்னு வேண்டுதலை பண்ணிக்கிட்டீங்களா? ஒரு பொட்டு தாலி அம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் போட்டுரும். இந்தா வெற்றி உண்டு. இந்த மகனே, இந்த ஆண்டில் நீ வேலைக்கு சென்று வேதனையை தீர்ப்பாய். இப்போ முடியவே முடியாது. சென்று வா. கர்மசாமிக்கு கேட்டுவாங்க. காலில் வந்துட்டு வரலாம்.
என்னப்பா வேணும்? கல்யாணம் முடிச்சா 3 மாதம் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மனக்குழப்பமாக வீட்டம்மா ஊருக்கு போச்சு. இவன் மேலே தான் கொஞ்சம் மிஸ்டேக். உன் பையன் குற்றவாளி தான், வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனை திருத்தி தரேன். 6 மாதம் பொறுமையாக இருக்க. இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. மன அமைதியோடு பெருமையாக வாழ வச்சு தரேன். சற்று பொறுமையாக இருக்கணும். மந்திரம்லாம் நடக்கலை, வீண் குழப்பம் தேவையில்லை, தைரியமாக இருக்கணும். கருப்பசாமிக்கு கணவன் மனைவியாக வந்தது யார்? வாங்க. கோயில்பட்டியா? கழுகுமலை காலில் விட்டுவா. என்ன கருப்பசாமி, இவங்களுக்கு வேண்டுதல் அப்படி இருக்காங்களா? எங்கே பூச்சிக்கு 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 உட்காருங்க. கால் வந்துட்டு வரலாம். வரலாம். எத்தனை பிள்ளைகள்ப்பா? 2 பிள்ளை பிறக்கும்பா. ரெட்டை பிள்ளையாக பிறக்காது, ரெண்டுமே ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். முதல் பிள்ளைக்கு கருப்பசாமின்னு பேர் வை, 2வது பிள்ளைக்கு முருகப்பெருமான்னு பேர் வை. கால் வந்துட்டுவா. கால் வந்துட்டுவா. முதல்ல கருப்பசாமிக்கு வாங்க. நேராகுதுடா. இந்த கனி பிள்ளை கனி. வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலை முக்கனிகள் சரக்கோடு என்னை வந்து பார்த்து வரம் பெற்றுக்கொள்ளுங்கள். மகாசக்தி மகாசக்தி. வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ள அம்மன் தெய்வம் உண்டா? ஒரு அம்மன் தெய்வம் வீட்டுக்குள்ள வராங்களா? யாருக்கு? கோயில்பட்டில் என்ன தெய்வம்ண்ணே? வாங்க. எந்த ஊர்? கோயில்பட்டில் 7,000 மணி ரூட்டு. வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. ஜல் 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 அப்படின்னு சத்தம் கேக்கு. இடையில உடல்நிலை சரியில்லாமல் யாருக்கு? என்ன செஞ்சது? எப்படி உள்ள விழுந்துட்டீங்களா? முருகப்பெருமானே. சரி, ஓகே. இப்போ என்னப்பா வேணும்? கண்டிப்பாக வாங்கணும்ப்பா. என் பேரை போட்டுக்கா, வெற்றிகரமாக ஓட்டுவேன். மன மகிழ்ச்சியோடு இரு. இன்னும் கரெக்டாக 3 வருஷம் கழித்து இன்னொரு வீடு கட்டுவீங்க. அதுக்குரிய பாக்கியம் கிடைக்கும். வேறு என்ன வேணுமா? செய்வனையெல்லாம் ஒன்றும் இல்லை, வீணாக பயம் இருக்குது, அதை போக்கிடுவோம். நீ போயிட்டு வா. எல்லாரும் ஒரு டீ குடிங்க, நானும் குடிக்க வேண்டும்.